நான் பதவியேற்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன். ஆக இன்றைக்கும் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆன உடனே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநருடைய கட்டளையை சட்டப்பேரவைத் தலைவர் நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டு இணங்க சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் உள்ளே அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதாவது ஒரு அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தர வேண்டும். அப்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது எவ்வளவோ தாக்குதலை தொடர்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனார், எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவருடைய நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து விட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த இருக்கையில் அமர்ந்து அந்த காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அப்படி அவ்வளவு கோர தாண்டவம் அந்த சட்டமன்றத்திலே பார்த்தோம். என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, திமுக எம்எல்ஏ டான்ஸ் ஆடுறாங்க. இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்த நாடு உருப்படியாமா? சட்டமீற்ற மாமன்றம், சட்டமீற்ற மாமன்றம், இந்த 8 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாமன்றத்தில் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிரூபிச்ச உடனே ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு ரோட்டில் வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சிட்டு சாலையில் போயிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போதே சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் போனீங்க. 2026 மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் வேட்டி கிழிச்சுக்கிட்டு வெளியே போக போறீங்க வீதியில், அதுதான் நடக்கும். ஒரு அரசாங்கம்னா மக்களுக்கு தகுந்த சேவை செய்யணும். அதுக்கு தான் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. நானும் 4 வருடம் 2 மாத காலம் முதலமைச்சராக இருந்தேன். ஏன் நான் செய்ய முடியாதா? இப்போ திமுக முன்னாள் அமைச்சர் மீது எத்தனை வழக்குகள் இருந்தது தெரியுமா? அதையெல்லாம் நாங்கள் சட்டப்படி நடக்கட்டும் விட்டுட்டோம். நீதிமன்றத்தில் அது விசாரணையில் இருக்குது. நாங்கள் அதில் தலையிடல. ஏன்? எங்களுக்கு மக்கள் கொடுத்தது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காக முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதில் கவனம் செலுத்தணும். திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக தொண்டன் அவன் மேலே வழக்கு போடு, அண்ணா திமுக ஐடி விங் கட்சி அவனுக்கு வழக்கு போடு, முன்னாள் எம்எல்ஏ அவர் மீது வழக்கு போடு, முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடு. இந்த வழக்கு போட்டே 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. நாட்டு மக்களுக்கு எங்கே போய் பார்த்தீர்கள்? நாட்டு மக்களை பார்த்து நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்திருந்தால் உங்களுக்கு மக்களிடத்திலே நல்ல பேர் கிடைச்சிருக்கும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எங்களுடைய கட்சியை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த 4 ஆண்டு காலத்தை உங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தினீங்க. மக்களுக்கு நன்மை செய்வதற்கில்ல, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிரிகளை அண்ணா திமுக என்ற எதிர்க்கட்சியை அழிப்பதற்கு அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 4 ஆண்டுல அடுத்த ஆண்டு 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற அத்தனை ஊழல்களும் விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற 3/4 அமைச்சர்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாங்க.